யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்களை வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதாம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். சர்ப்பமானது பாம்பு, சர்ப்பனா பாம்பு. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட்டது. ஏன் உயர்த்தப்பட்டது? ஓகே, என்னாகமம் 21ஆம் அதிகாரம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8, 9 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். என்னாகமம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, உயர்த்தி வை அப்படின்றார் ஆண்டவர். உயர்த்தி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, பாம்பு சர்ப்பங்கள் யாரெல்லாம் கடிச்சதோ அவன் அதை நோக்கி பார்த்து, அதை அவன் நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை வனாந்தரத்தில் அனுப்பினாராம். அநேகரை கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்தது. கூட்டம் கூட்டமா மறிக்க ஆரம்பித்தார்கள். அவன் விஷத்தினால புலம்ப ஆரம்பித்தான். அப்ப புலம்பின போது, எங்களுக்காக நீங்க ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யணும் சொல்லி மோசேயினிடத்துல சொன்ன போது, மோசேக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனைனா, ஒரு வலு சர்ப்பம், அதாவது கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல ஒரு உருவத்தை வெண்கலத்தில் செய்து நீ உயர்த்தி வை. யாரெல்லாம் பாம்பு கடிக்கிறதோ, யாரையெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சதோ அவெல்லாம் அதை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான். அல்லேலூயா, பிழைப்பான். அதனால அதை தூக்கி வைனார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜனங்க, தேவனை அறியாத ஜனங்க புத்துக்கு போய் பாம்பு ஊத்துறதும் முட்டை ஊத்துறதும் பாம்பை கடவுளா வணங்குறதுக்கும் காரணம் என்னன்னு பைபிள்ல இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு பைபிள்ல கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்களா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சுகம் கொடுக்க முடியாது, எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது என்பதனால ஒரு முறைமையை கர்த்தர் அன்னைக்கு சொன்னார். அப்ப கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து உயர்த்தி வச்ச போது யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ பிழைத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் அதனாலதான் பாம்பை சுத்தி சுத்தி வராங்க, புத்தை சுத்தி சுத்தி வராங்க, பாம்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இது வேதத்திலிருந்து வந்தது. ஆனா அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு சர்ப்பத்தை வணங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதனால்தான் இங்க யோவான்ல என்ன எழுதுறாருன்னா, இப்ப வாசிங்க, நல்லா புரியும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது, அன்னைக்கு வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் ஆண்டவராகிய இயேசுவும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு அன்னைக்கு எப்படி கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து அதை நோக்கி பாருங்கன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு முழு உலகமும் பிழைத்துக் கொள்வதற்காக, முழு உலகமும் பாதுகாக்கப்படுவதற்காக, முழு உலகமும் காப்பாற்றப்படுவதற்காக யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது இந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில கொள்ளிவாய் சர்ப்பத்தின் விஷத்தில் இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சர்ப்பத்தின் வல்லமிலிருந்து, வலு சர்ப்பத்தின் ஆவியின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, அன்னைக்கு ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது
அவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், அப்ப விடுதலை பெற்றார்கள். இன்னைக்கு நம்முடைய நாட்களிலே சில சர்ப்பங்கள் இருக்குது, சில கொல்லிவாய் சர்ப்பம் இருக்குது, சில சர்ப்பங்கள் இருக்குது. இந்த சர்ப்பங்கள் இன்றைக்கு மறைமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அந்த தாக்குதலுக்கு உட்படுகிறோம், சோர்ந்து போகிறோம், சில நேரத்தில் பலவீனம் அடைகிறோம், சில நேரத்தில் அதுக்கு காரணம் தெரியாமல் இருக்கிறோம். அப்போ இந்த சர்ப்பத்தின் வல்லமை, பிசாசை காண்பிக்கிற சர்ப்பம்னா சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கல்வாரியில் அடிக்கப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கொல்லிவாய் சர்ப்பத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தின் கிரிகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளா இருந்தாலும் சரி, இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சகலவற்றிலிருந்தும் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. சோ 4 விதமான சர்ப்பங்களை பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். 4 விதமான சர்ப்பங்கள். அன்னைக்கு வனாந்தரத்தில் மோசேயினுடைய காலத்தில் ஜனங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்தது. இந்த நாட்களிலே நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக சில பிசாசின் வல்லமைகள் நம்மை மறைமுகமாக தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்ப்பங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது என்னென்ன சர்ப்பங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. 1, முதலாவது ஒரு சர்ப்பத்தை உங்களுக்கு பைபிள் இருந்து காமிக்கிறேன். இந்த சர்ப்பத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30 வாசிங்க, 32 வரைக்கும். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே தானே மதுபானம் இரத்த வருணம். என்ன தானேனா, ஐயோ யாருக்கு, ஐயோ யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அப்ப யாருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருதுன்னா, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அடுத்தது, மதுபானம் இரத்த வருணமா இருந்து, ரத்த வர்ணம்னா ரத்தம் கலர்ல, அந்த வைன் அந்த கலர் ரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது எப்படியா, முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் சர்ப்பம் பாம்பு. இங்க ஒரு குறிப்பிட்ட பாவத்தை மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது, மதுபானம். நான் என்ன சொல்ல வரேன், மதுபானம் மட்டுமல்ல, காமனா மதுபானம் மட்டுமல்ல, எல்லா பாவங்களுக்கும் அடையாளம் இந்த பாம்பு. இந்த பாவம் என்ன செய்யுமா, முடிவிலே 32, முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாம்பை போல் கடிக்கிறது. அல்லேலூயா. பாவம் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது ஒரு புது உலகத்தை பார்க்கிறது போல் இருக்கும். பாவம் செய்கிற அந்த ஆரம்ப நாட்களிலே ஏதோ ஒரு புது உலகத்தில் நாம வந்து விட்டது போலவும் ஒரு விதமான சந்தோஷம் மனிதர்களை மூடும். ஆனால் அதே பாவத்தை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், அந்த பாவத்தின் ஆழத்தில் நாம் போகும்போது அங்க வேதனை ஆரம்பிக்கிறது. அதான் சொல்றாரு 29ஆம் வசனத்துல, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். பாவத்தின் ஆழத்தில் பாவத்தை தேடி ஓடுகிறவருக்கு தான் இந்த பிரச்சனைகள். அப்ப இந்த பாவம் என்கிற பாம்பு நம்மை கடிக்க கடிக்க வேதனை உண்டாகுகிறது, வேதனை உண்டாகிறது. இன்றைக்கு சில நேரத்தில் பாவம் பாம்பை போல் நம்மை கடிக்கிறது, பாம்பை போல் கடிக்கிறது, விரியனை போல் தீண்டுகிறது. சில நேரத்தில் பாவத்தின் அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது காரணமில்லாத காயங்கள்,
காரணமில்லாத பிரச்சனைகள், ரத்தம் கலங்கின கண்கள், வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், இதெல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை பாம்பை போல் கடிக்கிற இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தான் இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. பாவம் என்கிற பாம்பு யாரை கடிக்கிறதோ, பாவம் என்கிற பாம்பு யாரை கடித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் இந்த பாம்பினுடைய இந்த பாவத்தினுடைய வல்லமிருந்து விடுதலை பெறணும்னா கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை, உங்க சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே, இன்றைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் தங்களை அர்ப்பணித்து சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் வேற்று வழி உண்டு, மாற்று வழி உண்டு. ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் வழி இயேசு ஒருவர்தான். அல்லேலூயா. பாவத்தின் வல்லமிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒருவர்தான். குட் ஃப்ரைடே வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறக்கூடிய நாள் வரப்போகுது. அன்னைக்கு ரொம்ப காலையிலேயே ரொம்ப சோகமா உட்கார்ந்து நான் கஞ்சி தான் குடிப்பேன்னு சொல்லி கஞ்சி குடிச்சு நம்ம சோகத்தை வெளிப்படுத்துவதற்காக குட் ஃப்ரைடே அல்ல. கஞ்சி குடிக்கணும், சோகமா இருக்கணும், தேவனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நாம கலங்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தப்பில்லை. ஆனாலும் சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டதற்கு காரணம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்து நம்மை உடைப்பதற்காக, நம்முடைய பாவங்கள் சாபத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த நாளில, அந்த குட் ஃப்ரைடேல ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கல்வாரியை சிலுவை நோக்கி பார்த்து, ஆண்டவர் எங்க பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் இயேசு நமக்காக மரித்ததுடைய அர்த்தத்தை, இயேசு நமக்காக மரித்ததனுடைய அந்த விலையேறப்பெற்ற நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப முதல் சர்ப்பம் என்ன? பாவம். பாவம் எப்படி கடிக்குதான்? பாம்பை போல் கடிக்கிறது. ரெண்டாவது, டைம் இல்லாதனால எல்லாத்தையும் சுருக்கமா சொல்றேன். ரெண்டாவது சர்ப்பம், யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 7:12. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது, அவங்க யார் அப்படின்னா 10ஆம் வசனம் படிங்க. 10. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. 11ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். இந்த சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும், அடுத்தது எகிப்தின் மந்திரவாதிகளும் என்ன போட்டானா, கோலை போட்ட போது சர்ப்பமாக மாறிற்று. இரண்டாவது சர்ப்பம். இது யாரால் வருகிற சர்ப்பம்? சூனியக்காரனாலும் மந்திரக்காரனாலும் ஏவல் பிசாசை ஏவி விடுகிற மந்திரவாதிகளாலும் வருகிற சர்ப்பம். அல்லேலூயா சொல். அல்லேலூயா. அதனால்தான் சிலருக்கு எப்பவுமே பாம்பு கனவாவே வரும். ஏன்னா நமக்கு விரோதமாக அந்த வல்லமைகள் போராடுகிறது. அது நம்மளை நேரடியா மேற்கொள்ள முடியாததுனால தூக்கத்திலும் கனவிலும் சொப்பனத்திலும் நம்மை பயமுறுத்தி, நம்மை அடுத்த காரியங்கள் செயல்படாதபடி நம்மை தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணோம், நம்மை தூக்கத்தில் பயமுறுத்தும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கிறவங்களா இருந்தா, இது சத்துரின் போராட்டம், பிரச்சனை, இதை ஜபத்தில் வைக்கணும், இதுக்காக நாம கொஞ்சம் ஜபத்தை அதிகமாக்கணும், ஜெபம் பண்ணி அதில் பாதுகாத்துக் கொள்வாங்க. ஆனால் ஜபிக்கிற அனுபவம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? ஐயோ கனவுல பாம்பு வந்துச்சு,
இந்த பாம்பு இவ்வளோ பெருசா இருந்துச்சு, இத்தனை பாம்பு வந்துச்சு, அத்தனை பாம்பு வந்துச்சு, இதன் என்ன நடக்க போதோ, எனக்கு என்ன ஆபத்து வரப்போதோ, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போதோன்னு பயந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப நல்லா கவனிங்க, சில நேரத்தில் சூனியங்கள், மந்திரங்கள், ஏவல், பிசாசின் ஆவிகள் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் போராடும் போது சர்பத்தின் மூலமாய் சில அடையாளங்கள், சர்பத்தின் மூலமாய் சில கிரியைகள் நமக்கு அங்கே காணப்படும், தெரிய வரும். அந்த வல்லமைகள் போராடும். தேவையில்லாத சுத்தமா இருக்கிற இடத்துல கூட சில பாம்பை பார்க்க முடியும். நாம சில நேரத்தில் அவைகள் தேடி வரும், சில நேரத்தில் அவைகளை நாம கிராஸ் பண்ணும், சில நேரத்தில் அவைகளை நாம தாண்டி போவோம், சில நேரத்தில் சொப்பனத்தில் வரும், சில நேரத்தில் கனவுல வரும். அல்லேலூயா சொல்லுவோம். பாம்பு மாத்திரம் அல்ல, தேவையில்லாத கனவுகள், கெட்ட சொப்பனங்கள், கெட்ட கனவுகள், இச்சையை தூண்டுகிற கனவுகள், சில நேரத்தில் மைண்ட் டைவர்ட் பண்ணக்கூடிய சொப்பனங்கள் போராட ஆரம்பிக்கும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் சண்டை, குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் சரீரத்தில் பலவீனங்கள் வர ஆரம்பிக்கும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் நம்முடைய சமாதானம் கெடுக்கப்படும், நமக்குள்ள எரிச்சல் அதிகமாகும், கோபம் அதிகமாகும், நம்மை அறியாமலே எல்லாரிடத்திலும் எரிந்து விழுவோம், நம்மை அறியாமலே பிள்ளைகளிடத்தில் எரிந்து விழுவோம், நம்மை அறியாமலே கணவனிடத்தில், மனைவிடத்தில் கோபப்பட்டு கொண்டே இருப்போம். இதெல்லாம் எதனுடைய அறிகுறிகள்? இந்த நாட்களில், அந்தகாரம் நிறைந்த நாட்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நமக்கு விரோதமாய் போராடுவதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. உங்களெல்லாம் பயமுறுத்த விரும்பல. அது எப்படி கிறிஸ்துவர்களுக்கு விரோதமா சூனியத்தின் ஆவி போராடும், சூனியம் வச்சா எப்படி கிறிஸ்துவர்களை மேற்கொள்ளும், எப்படி கிறிஸ்துவர்களை ஜெயிக்கும், எப்படி அது தொடும், எப்படி கனவுல வரும். அதான் நான் கிறிஸ்துவர் தானே, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, அப்புறம் எப்படி எனக்கு விரோதமா அது கிரியை செய்யும் அப்படின்னு அநேகர்களுக்குள்ள கேள்விகள். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், அதே பதில சொல்றேன். சில நேரத்தில் நாம விழித்திருந்து ஜெபிக்காமல் பாவத்திற்கோ இல்லை கோபத்திற்கோ இல்லை சில சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கும் போது ஜபத்தை நாம் நிறுத்துகிறோம். ஜபத்தை நிறுத்தும் போது, வேத வாசிப்பை நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கான வாசலை திறந்து கொடுக்கிறோம் நாம. அல்லேலூயா. என்னைக்கு ஜபம் நிறுத்துறோமோ, என்னைக்கு வேத வாசிப்பை நிறுத்துறோமோ, என்னைக்கு பரிசுத்த வாழ்க்கை மேல கவனம் இல்லாம நாம ஒரு மாதிரி ஆண்டவரை தேடாம அப்படியே இருக்கிறோமா, அந்த நாட்களில் நாம என்ன செய்கிறோம்னா நம்மை அறியாமலே பிசாசுக்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறோம். அப்போ அந்த சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் இப்ப செஞ்சதில்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு பெற்றோர்களுக்கு, நம்முடைய பாட்டமாருக்கு, நம்முடைய பூட்டமாருக்கு இவைகள் அந்த நாட்களில் போராடின ஆவிகள் எப்போது நம்முடைய சந்ததியை மேற்கொள்ளலான்னு போராடி கொண்டிருக்கோம். கர்ச்சிக்கிற சுங்கத்தை போல சுற்றி அலைந்து கொண்டிருக்கோம். அப்ப நாம இடம் கொடுக்கும் போது அவைகள் உள்ளே நுழைகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சும்மா எழுதி வைக்கல வசனத்தை, என்ன எழுதி வச்சிருக்காரு? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம தான் இடம் கொடுக்கிறோம். என்னைக்கு ஜெபிக்கலையோ, என்னைக்கு வேதம் வாசிக்கலையோ, என்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கலையோ, அன்னைக்கு சின்ன கேப் கொடுத்தா போதும் அந்த ஆவிகள், அந்த வல்லமைகள் நமக்கு விரோதமாக உள்ளே நுழைந்து போராட ஆரம்பிக்கும். கனவுல, சிந்தனைகள்ல, சொப்பனங்களில, சரீரத்தில் நம்மை விரோதமாய் போராட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அவைகளுக்கு விரோதமாய் ஜெபிக்க 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 அவைகளை மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இடம் கொடுக்க கூடாது. ஆரம்பத்திலேயே இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது அந்த சர்பத்தின் வல்லமைகளை, அந்த வலு சர்பத்தின் ஆவிகளை, அந்த பிசாசின் வல்லமைகளை நாம ஜெயிக்க வேண்டுமானால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, என் வீட்டின் எல்லைகளிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் சரீரத்தில் இயேசுவின் ரத்தம் இறங்குவதாக, என் பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, என் வீட்டுடைய வாசஸ்தலங்களிலே, என் வீட்டுடைய எல்லைகளிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இப்படி விசுவாச அறிக்கை செய்து கொண்டு இயேசுவின் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
கல்வாரியை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லா பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பார்கள், சூனியத்தின் ஆவிகளை ஜெயிப்பார்கள், மந்திரத்தின் ஆவிகளை ஜெயிப்பார்கள். எத்தனை ஆவிகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால்தான் இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு மோசையின் காலத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் யாரை கடித்ததோ அவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது போல இந்த நாட்களிலே இந்த சூனியக்காரர்கள் மூலமாய், மந்திரக்காரர்கள் மூலமாய், ஏவல் பிசாசு குறி சொல்லுகிறவர்கள் இவர்கள் மூலமாய் எழும்புகிற வலு சர்ப்பத்தின் கிரியைகளை நாம ஜெயிக்கணும்னா கல்வாரி சிலுவையை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, கல்வாரியில் உயர்த்தப்பட்ட இயேசுவை விசுவாசத்தோடு நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு சர்ப்பத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற வேதத்திலிருந்து ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. யார் வஞ்சித்ததா? சர்ப்பம் என. இது மூன்றாவது சர்ப்பம். இது வஞ்சிக்கிற சர்ப்பம். இது மூன்றாவது சர்ப்பத்தினுடைய கிரியை என்ன அப்படின்னா, முதல் சொன்ன பாவம் பாம்பை போல் கடிக்கும். முதல் சர்ப்பம் பாவம். இரண்டாவது சர்ப்பம் சூனியத்தின் மூலமாய், மந்திரத்தின் மூலமாய், அந்த பிசாசின் கிரிகள் மூலமாய் எழும்புகிற சர்ப்பம். மூன்றாவது அங்கே வஞ்சிக்கிற சர்ப்பம். பிசாசுக்கு என்ன? சர்ப்பத்தினுடைய அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னா, அடுத்த முகம் என்ன? சர்ப்பத்துடைய அடுத்த முகம் என்னன்னா தந்திரம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவான். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா? தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அப்ப பிசாசுடைய அந்த சர்ப்பத்துடைய மூணாவது சர்ப்பம் என்ன? எதுனா தந்திரம் உள்ளது. ரொம்ப தந்திரமா செயல்படுவான். இன்னைக்கு சாயங்காலம் நானும் குட்டா பிரதரும் ஒருத்தருக்கு ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, அந்த தம்பிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி மைண்டு டைவர்ட் ஆகி ஏதோ பேசுறான், ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறான். இப்போ இது நேரடியாய் வந்ததல்ல. நல்லா கவனிங்க, நேரடியாய் வந்ததல்ல. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போயிருக்கிறாங்க ஜாலியா. எல்லாரும் டூர் போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸு கூட போனவங்கள ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே மரித்திருக்கிறான். இந்த சூழ்நிலையை கூட இருந்தவங்க பார்த்ததுல இவன் ஒருத்தன் பார்த்திருக்கிறான். இதுல யோசித்து அவனுடைய மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகி டைவர்ட் ஆகி இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல் இருக்கிறான். அப்ப மனநல பாதிப்பு, இந்த பிரச்சனை நேரடியா வரல. பிசாசு பாருங்க தந்திரமா ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஜாலியா எல்லாம் டூர் போவோம், எல்லாம் போயிருக்கிறான், ஜாலியா இருந்திருக்கிறான், பேசியிருக்கிறான், எல்லாம் சந்தோஷமா தான் வந்திருக்கிறாங்க. இது ஒரு முறை இல்ல, எத்தனையோ முறை நடந்திருக்கு. ஆனால் திடீர் என்று ஒரு நாள் இந்த சந்தோஷத்தை வைத்து பிசாசு அங்க ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி அதுல இவனுக்கு பாதிப்பு உண்டாக்கி எனக்கு எதிர்காலமே பாழாய் போய் பாதிக்கப்பட்டு குடும்பமே அழுது கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நேரடியா தாக்க மாட்டான். உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னா ஒரு நபரை உபயோகப்படுத்துவான். அந்த நபர் மூலமாய் அல்லது ஒரு சூழ்நிலையை உபயோகப்படுத்துவான், அல்லது ஒரு சிச்சுவேஷனை உபயோகப்படுத்தி, இல்ல ஒரு குடும்பத்தை, இல்ல ஒரு வேலை ஸ்தலத்துல, இல்ல ஒரு வியாபாரத்தை, ஒரு பிசினஸ், இல்ல ஒரு காரியத்தை நமக்கு உபயோகப்படுத்தி நம்மளை வேறு வழியில கொண்டு போய் அங்கே நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவதற்காக சில நேரத்தில் பிசாசு போராடுவான். அல்லேலூயா சொல்லுவான். இது பிசாசுடைய தந்திரம்.
நாம அதை பார்த்து கொண்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா நம்ம வாழ்க்கையே போயிடும். பிசாசுடைய தந்திரத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வருதா, எது எப்படி வந்துச்சு, அதனுடைய ஆரம்பத்தை பார்க்கணும். குடும்பத்துல ஒரு சண்டை வருதா, கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதா, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, இல்ல குடும்பத்துல ஒரு சண்டை வருது அப்படின்னா அதனுடைய ஆரம்பம் என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆரம்பம் ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனுடைய ஆரம்பம் ஒரு விஷயமே இருக்காது, சாதாரண விஷயமா இருக்கும். அதை பேச ஆரம்பிக்கும் போது அதுல பிரச்சனை சில போராட்டங்கள் அது இங்க போய் அங்க போய் பெரிய பிரச்சனை ஆகி, பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன? சாதாரணமாய் உள்ள நுழைவான், தந்திரமாய் உள்ள நுழைவான். அந்த தந்திரவாதியை நாம அழிக்க வேண்டுமானால் எப்போதும் கல்வாரி ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். ரொம்ப தந்திரமா செயல்படுவான். நம்முடைய ஒவ்வொருவருடைய பெரிய பிரச்சனைக்கும் காரணம் ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும். அந்த சின்ன பிரச்சனையை கொண்டு சின்ன வாக்குவாதத்தை கொண்டு சின்ன சூழ்நிலையை கொண்டு பெரிய பாவத்துல தள்ள பிசாசு பிளான் பண்ணி இதுக்கு பெரிய இழப்புகளை கொண்டு கொண்டிருப்பான். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவன் தந்திரங்களை அறியாதவைகள் அல்லவேன்னு பவுல் சொல்றாரு. இன்றைக்கு பிசாசின் தந்திரங்களை புரிந்து அந்த சர்பத்தை, அந்த பொல்லாத ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டும். சில நேரத்தில் நாம தந்திரத்தை புரிந்து கொள்ளணும். சில பிரச்சனைகள் எழும்புது, குடும்பத்தில் சண்டைகள் எழும்புது, சில பாவ வழிகள் நமக்கு ஓப்பன் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கணும், ஏதோ பெரிய இடத்துல நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்க போறான், பெரிய பிரச்சனையில மாட்டி விட போறான், இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல போக போகுதுன்னு புரிந்து கொண்டு அப்போதே அந்த சத்துருவின் வல்லமைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அப்போ மூன்றாவது சர்ப்பம் எது அப்படின்னா தந்திரம் உள்ள சர்ப்பம், வஞ்சிக்கிற சர்ப்பம். இதை நாம் கல்வாரி ரத்தத்தினால் தான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கே அதுக்கு தீர்ப்பு எழுதிட்டார் ஆண்டவர். என்ன தீர்ப்பு எழுதினாரு? வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்னைக்கே சர்ப்பத்துக்கு என்ன அவனை ஜெயிக்கிறதுக்கான வழியை எழுதியிருக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது கல்வாரி, அதாவது நசுக்குவாய்னா ஆங்கில வேதாகமத்தில் பைட்னு கடிக்கிறதுன்னு போட்டிருக்கு. சோ இங்க கல்வாரியில இயேசு கிறிஸ்துவின் கால் ஆணிகளால் கடாவப்பட்டது. ஆனால் கர்த்தரோ தம்முடைய காலால் அவன் தலையை நசுக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த சர்ப்பம், நமக்கு விரோதமாய் போராடுகிற இந்த பொல்லாத சர்ப்பத்தை ஜெயிக்கணும்னா உயர்த்தப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப 3 விதமான சர்ப்பங்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இந்த சர்ப்பத்தை எல்லாம், இந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப 4வது ஒரு சர்ப்பத்தை குறித்து சொல்றேன். இந்த சர்ப்பத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எடுங்க, அது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே 21:5 இருந்து படிக்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்க ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும், 2 பேருக்குமே, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்குது என்றார்கள்.
அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். யார் அனுப்புனதா சொல்லுங்க, யார் அனுப்புனது? கர்த்தர் அனுப்பினார். முதல் சொன்னனே நீதிமொழிகள்ல, பாவம் பாம்பை போல் கடிக்கன்னு, இது பிசாசு அனுப்புனது. இத கல்வாரி ரத்தத்தின் மூலமா ஜெயிச்சிடலாம். ரெண்டாவது சொன்னனே சூனியக்காரர்கள் மந்திரக்காரன் மூலமா எழும்பின சர்ப்பம், இதையும் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயிக்கலாம். மூன்றாவது எழுதப்பட்ட சர்ப்பம், தந்திரம் உள்ள சர்ப்பம், வஞ்சிக்கிற சர்ப்பம், இதையும் இயேசுவின் கல்வாரி ரத்தத்தினாலே ஜெயித்து விடலாம். ஆனா இந்த நாலாவது சர்ப்பம் இருக்குது, இதை அனுப்புனதே கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோம். இதை அனுப்புனதே கர்த்தர் தான். இப்ப கர்த்தர் அனுப்புன சர்ப்பத்தை கர்த்தர் ரத்தத்தினாலே ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அல்லேலூயா, அது முடியாது. ஏன்னா அது கர்த்தர் அனுப்புனது. சில நேரத்தில் நமக்கு பிசாசின் மூலமா உபத்திரவம், பாடு, நிந்த, தலகுனிவு. ஆனா சில நேரத்தில் கர்த்தரை அனுப்புகிறார், கர்த்தரை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே கர்த்தரே பர்மிஷன் கொடுக்கிறார், கர்த்தரே அனுமதிக்கிறார், கர்த்தரே அனுப்புகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை யாரை வச்சு மேற்கொள்ள முடியும்? இன்னொரு இடம் நமக்கு ஜெயிப்பதற்கான இன்னொரு வழி இருக்குதா? இல்லையே. அப்போ கர்த்தர் அனுப்பின இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நாம மேற்கொள்ளணும்னா எதனால அனுப்பினார் அதை அறிந்து அவர்கிட்டயே போய் ஆண்டவரே என ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தால் ஆண்டவர் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தருவார். வழியை தேவன் நமக்கு காண்பிப்பார். ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்றது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் வாசலை அடைக்கிறார், கர்த்தர் வழிகளை அடைக்கிறார், கர்த்தர் கர்ப்பத்தை அடைக்கிறார். கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பும் போது கர்த்தரை எந்த வல்லமை கொண்டு ஜெயிக்க முடியும்? எந்த வல்லமை கொண்டு ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் நம்முடைய ஜீவியத்தினால பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்க. அப்ப தேவன் நம்முடைய காரியங்களை பார்த்து இவனுக்கு எவ்வளவு வசனம் சொன்னாலும், எவ்வளவு அற்புதம் செய்தாலும், எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும் மறுபடியும் இவங்க சரியானபடி என தேடல் சொல்லி கர்த்தரே சில சிக்ஷைகளை அனுமதிக்கும் போது அவைகளை ஜெயிக்க வேண்டும், அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும்னா நாம கர்த்தர்கிட்ட தான் மறுபடியும் போய் சரண்டர் ஆகணும். எதனால இந்த பிரச்சனை? இங்க ஏன் பிரச்சனையா? ஏன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புனாங்களாம்? கவனிங்க, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கும் விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் பேசினதுனால கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினாரா? அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க கடைசி பகுதி, 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது. எதை அற்பமான உணவு அற்பமா நினைச்சானா? தேவனுடைய மகிமையை, வானத்தின் மன்னாவை, வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு இல்ல, அந்த மன்னாவை அற்பமா நினைச்சானா. இன்னைக்கு சில நேரத்தில் வானத்திலிருந்து வருகிற மன்னாவை அற்பமா நினைக்கிறதும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுக்கும் எதிர்த்து பேசுகிறதுனாலும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் போராடி கொண்டிருக்கிறது. இதை நாம என்ன நினைக்கிறோம்? பிசாசு வந்துட்டான், பிசாசு பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான்னு ஜெபமணி பார்க்கிறோம், மேற்கொள்ள முடியல. ஜெபமணி பார்க்கிறோம், மேற்கொள்ள முடியல. இந்த ஜெபம் அந்த ஜெபம், பாஸ்டிங் பிரேயர், நைட் பிரேயர் மாத்தி போட்டாலும் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, இது பிசாசுனால வந்துருந்துச்சுன்னா ஜெயிச்சிருப்போம். இது பிசாசுனால வரல, நாம் செய்த தவறுனால தேவன் அனுமதித்தது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, இங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு இதுல இருந்து சில காரியங்களை சொல்லி இருக்கிறேன். இங்க
அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு எல்லாரும் அமைதியா இருக்கிறான். லட்சக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு, அற்புதங்களை செய்ய போறாருன்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கான பேர் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா ஒருவன் மட்டும், அல்லேலூயா, 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அல்லேலூயா. இவன் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி. அதனால தைரியம், நான் பெரிய ஆளு, நான் ராஜாவுக்கு ரைட் ஹேண்டு, ராஜாவுடைய கையை பிடிச்சி இறக்குறதே நான் தான், ராஜா கூட இருக்கிற எல்லா ஆபீசரை காட்டில நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இவனுக்குள்ள துணிகரம் வருகிறது. துணிகரம் வந்து இவன் கேட்கிறான், அங்க தீர்க்கதரிசி கிட்ட, எப்படி நடக்கும்? நீ என்னடா பொய் சொல்றியா? நீ என்ன சொல்ற? எப்படி ஒரே ராத்திரியில லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பஞ்சம் மாறும்? எதிர்த்து பேசினான். அல்லேலூயா. எதிர்த்து பேசினான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்தான், தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு எதிர்த்தான். அங்க எதிர்த்ததுனால எல்லாரும் சாப்பிட்டான், இவன் ஒற்றன் தவிர. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்க, இவன் ஒருவன் மட்டும் ஜனங்களுடைய அங்கே காலினாலே மிதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு செத்தான். எங்க இருந்தானா இவன்? கவனிங்க, இவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு எதிர்த்து பேசினதுனால இவன் வாழ்க்கையில இழந்தது என்னன்னா, 17ஆம் வசனம் 7:17, ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டு இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இது வந்து ப்ரமோஷனா டி ப்ரமோஷனா? அல்லேலூயா. இது ப்ரமோஷனா? இது உயர்வா இல்ல உயர்விலிருந்து இறங்கணுதா? ராஜா கூட இருந்தவன ராஜா என்ன பண்ணிட்டான், ஏன்பா நீ என் கூட இருந்தது போதும், நீ போய் எங்க உக்காரு? ஒளிமுக வாசல்ல விசாரிப்புல போய் உக்காரு. அல்லேலூயா சொல்லுவான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் எதிர்த்து நாம் பேசுவதனால சில இழப்புகள் வருகிறது. பிரதானியை ஒளிமுக வாசல விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் சொல்லி வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மால் வலு சர்பத்தின் ஆவிகளை மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம் அதை அனுப்பினவரிடத்தில் அதை அனுப்பும்படி அது அங்க நம்மிடத்தில் அனுப்பினவர் அவரிடத்தில் நாம ஒப்புரவாகணும். நாம அவருக்கு விரோதமா போய் அவரை விட்டுட்டு நாம இதை எதிர்த்து ஜெபம் பண்றேன், அதை எதிர்த்து ஜெபம் பண்றேன், இப்படி ஜெபம் பண்றேன்னா ஏன் மாறலன்னா நாம ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பேசினதும் உம்முடைய உணவு வானத்தின் மன்னாவை அற்பமாய் எண்ணினதும் நான் வெறுத்ததும் என் தவறு அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அவங்க ஒப்பு கொடுத்ததுனாலதான் கர்த்தர் கொல்லிவாய் சர்பத்தை போல ஒரு வெண்கல சர்பத்தை செய்து வைப்பா, அவன் பழச்சுன்னு போட்டான்ட்டார். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கொல்லிவாய் சர்பத்தை நோக்கி பார்க்கணும்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எந்த இடத்துல தவறு செய்தேன், எந்த இடத்துல தேவன் என்னை ஆண்டவர் என்னை அமைதியா இருக்கிறாரே, எதற்காக அமைதியா இருக்கிறார், எந்த இடத்துல தவறு செய்தேன் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால்தான் இந்த சர்பத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம்.